எதுக்காக தோள் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வாத்தியார் பாட்டு ஒன்று இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, போயும் போயும் மனிதனுக்கு. அதுல கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்று அவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே. இதுதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை 1990 விசிகா மதுரையில ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியாரிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் ஒன்றிணைத்தது தம்பிதான். ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க, இருக்கவே கூடாது. மார்க்ஸ் மகாராஷ்டிரால பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கரா இருந்திருப்பாரு, அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பாரு, பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸா இருந்திருப்பாரு. சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது. அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம், நான் சரியா பேசின இல்லையா தெரியல, லண்டன்ல புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு. அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து எலூசிவ் டெமோக்ரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது? எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா, கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனையை நல்லா எடுத்து பேசுங்க அண்ணன் அப்படின்னு மேடையில் இருக்கையிலேயே போன் வரும். யாரு? தம்பி பாவலன். எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப, இல்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் நல்ல காரியத்துக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போறாங்க. எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப, வன்னி அரசுகிட்ட இருந்து போன் வரும், அண்ணே செங்கல்பட்டுல ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் வாங்கன்னு தம்பி வன்னி அரசு தான் கூப்பிட்டு போவார். இப்படி என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டுமில்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.